உதவி பேராசிரியருக்கான தேசிய தகுதி தேர்விலும் முறைகேடு நடந்த நிலையில் தேர்வு ரத்து. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டம் வலுத்தும் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. துறைவாரியான மானிய கோரிக்கைகள் மீது நாளை முதல் விவாதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அமைச்சர்களுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. வாரணாசியில் பிரதமர் மோடி சென்ற கார் மீது காலணி வீசப்பட்டதால் பரபரப்பு. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் பாஜகவினர் கண்டனம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. வெளிமாநில பதிவெண்ணுடன் ஆம்னி பேருந்துகள் இயங்குகிறதா என அதிரடி சோதனை. சென்னையிலிருந்து தேனி நோக்கி பேருந்து ஒன்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. தாராபுரம் சுற்று வட்டாரத்தில் தக்காளி விளைச்சல் பாதிப்பு. 50 நாட்களுக்கு மேலாகியும் செடிகளில் காய் வரவில்லை என விவசாயிகள் வேதனை. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் தனது முதல் போட்டியில் களமிறங்கும் இந்தியா. ஆப்கானிஸ்தான் அணியுடன் இன்று இரவு 8 மணிக்கு பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.